காட்டு நண்பர்கள் சாகசம். ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில அணிலும், மானும், ஆந்தையும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஆனா, ஒரு நாள் அவங்க காட்டுல இருந்த ஆத்துல தண்ணியே இல்லாம போயிடுச்சு. தண்ணி இல்லாம எல்லா செடிகளும் வாடிப் போயிருந்தன. குடிக்கத் தண்ணி இல்லாம சின்னஞ்சிறு விலங்குகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டன. அப்போ அந்த நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. எப்படியாவது தண்ணிய திரும்ப கொண்டு வரணும்னு நெனச்சாங்க. அவங்க தூரத்துல ஒரு அதிசய மலர் இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க. அந்த மலருக்கு தண்ணிய திரும்ப கொண்டு வர சக்தி இருக்காம். உடனே அந்த மலர தேடி புறப்பட்டாங்க. அணில் குட்டி குட்டி தாவிப் போச்சு. மான் துள்ளி துள்ளி ஓடுச்சு. ஆந்தை மெதுவா பறந்து வழிகாட்டுச்சு. வழியில நெறைய மேடு பள்ளங்கள் இருந்தன. அடர்ந்த மரங்கள் இருந்தன. ஆனா, அந்த நண்பர்கள் பயப்படாம ஒண்ணா சேர்ந்து எல்லா தடைகளையும் தாண்டி போனாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. கடைசியா அவங்க அந்த அதிசய மலர கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த மலர் ரொம்ப அழகா பளபளன்னு ஒளிர்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மலர ஆத்து தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அதிசயம்! அந்த மலரோட ஒளியால மறுபடியும் ஆத்துல தண்ணி வர ஆரம்பிச்சது. குட்டி குட்டி மீன்கள் துள்ளி குதிச்சதுங்க. செடிகள் எல்லாம் சந்தோஷத்துல தலையாட்டுச்சுங்க. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அணிலும், மானும், ஆந்தையும் செஞ்ச உதவிய எல்லாரும் பாராட்டுனாங்க. ஒற்றுமையா இருந்தா எந்த கஷ்டத்தையும் வெல்லலான்னு அந்த நண்பர்கள் நிரூபிச்சாங்க. அதிலிருந்து அந்த ஆத்துல எப்பவும் தண்ணி இருந்துச்சு. காட்டு நண்பர்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருக்கா குட்டீஸ்? நீங்களும் உங்க நண்பர்களோட ஒற்றுமையா இருங்க.